அரசாங்க கொள்கைகள்னா அதெல்லாம் வெறும் காகிதங்கள் ஃபைல்கள்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா சில சமயம் ஒரு சின்ன கடிதம் கூட ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமிக்க கொள்கைய பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஒரு அரசாங்கம் தன்னோட மாற்றுத்திறனாளி ஊழியர்களை எப்படி பாத்துக்கிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இதுல தான் ஒரு சமூகம் தன்னோட மக்களை எந்த அளவுக்கு மதிக்கிறதுங்கிறதே அடங்கியிருக்கு. நம்மளோட இந்த முழு விளக்கத்துக்கும் ஆதாரம் 2009ல தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இந்த ஒரு கடிதம்தான். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்க புள்ளி. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீடு, குடும்பம், நண்பர்கள்னு உங்களுக்கு ஆதரவா இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப தூரத்துல ஒரு இடத்துக்கு உங்களை வேலைக்கு மாத்தினா எப்படி இருக்கும்? நிச்சயமா அது ஒரு பெரிய சவால் தானே. இப்போ இதே சவால ஒரு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர் எதிர்கொள்ளும்போது நிலைமை இன்னும் எவ்வளவு கடினமா இருக்குன்னு யோசிங்க. அதை சரி செய்யத்தான் இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு மாற்றுத்திறனாளி ஊழியருக்கு இந்த இடமாற்றம்ங்கிறது வெறும் வசதி குறைவு மட்டும் இல்ல. அது அவங்களோட மருத்துவ வசதிகள், பழக்கப்பட்ட சூழல், அப்புறம் ரொம்ப முக்கியமா அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம், இது எல்லாத்தையும் இழக்க செய்யற ஒரு பெரிய சவாலா மாறிடுது. ஆனா 2009க்கு முன்னாடி இந்த நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அப்பவும் விதிகள் இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப குழப்பமா பல கடிதங்கள்ல அங்கொன்னு இங்கொன்னுமா சிதறி கிடந்துச்சு. இத பாருங்களேன். 1994, அப்புறம் 1998, 99, 2002ன்னு கிட்டத்தட்ட 10 வருஷமா பல ஆவணங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கு. இதனால எது சரியான ரூல், எதை பின்பற்றணும்னே தெரியாம ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுதாங்க 2009ஆம் வருஷம் வந்த இந்த உத்தரவு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான வழிய காட்டுச்சு. ஜூலை 22, 2009 அன்னைக்குதான் மாநிலத்தோட தலைமைச் செயலாளரே இந்த தீர்மானமான கடிதத்தை வெளியிட்டாரு. இது வெறும் ஒரு குறிப்பான இல்ல, மாநிலத்தோட மிக உயர்ந்த அதிகாரிகிட்ட இருந்து வந்த ஒரு உறுதியான உத்தரவு. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அறிவுறுத்தல்களையும் ஒன்னா ஆக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பின்பற்றதுக்கு ஒரே ஒரு தெளிவான விதியை கொடுக்கறது தான். சரி, இதோட முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பாப்போமா? 3 பாயிண்ட் தான். 1, மாற்றுத்திறனாளி ஊழியர்களை முடிஞ்ச வரைக்கும் உங்க சொந்த ஊருக்கு பக்கத்திலேயே போஸ்டிங் போடணும். 2, இதுல சில நிர்வாக கட்டுப்பாடுகள் இருக்கு. 3, டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமா வர டிரான்ஸ்ஃபருக்கு இது பொருந்தாது. ரொம்ப நேரடியாவும் தெளிவாவும் இருக்கு இல்லையா? ஆனா எந்த ஒரு கொள்கைக்கும் சில வரம்புகள் இருக்கும். வாங்க, இதுல இருக்கிற நிபந்தனைகள் என்னென்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆனா அந்த அரசாணையில சொல்றாங்களே நிர்வாக கட்டுப்பாடுகள்னு, அப்படின்னா என்ன? நடைமுறையில அதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு துறையோட தேவைகளுக்கு தான் முதல் முன்னுரிமை. ஒருத்தர் கேட்கிற இடத்துல பொருத்தமான காலி பணியிடம் இல்லைன்னாலோ அல்லது அந்த ஊழியரை அங்கிருந்து மாத்துனா முக்கியமான சேவைகள் பாதிக்கப்படும் நினைச்சாலோ அந்த இடம் மாற்றம் நடக்காம போகலாம். இந்த ஆவணத்துல இருக்கிற இந்த வார்த்தைய நல்ல கவனிங்க. பரிசீலிக்கப்படலாம். அதாவது பரிசீலிக்கப்பட வேண்டும் சொல்லல. இது ஒரு கட்டாய விதி இல்ல, ஆனா ஒரு வலுவான பரிந்துரைங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ சுருக்கமா சொன்னா இது ஒரு தராசு மாதிரி. ஒரு பக்கம் அந்த ஊழியரோட மனிதநேய தேவை, இன்னொரு பக்கம் அந்த துறையோட நிர்வாக தேவை. ரெண்டையும் சமமா பார்க்கணும் தான் இந்த கொள்கை சொல்லுது. இது ஒரு தனி நபருக்கான முழுமையான உரிமை கிடையாது. சரி, இந்த கடிதத்துல இருக்கிற விதிகளை எல்லாம் தாண்டி இப்படி ஒரு ஆவணத்தோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? அத பத்தி இப்ப பாப்போம். இதோட நோக்கம் ரொம்ப ஆழமானதுங்க. மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் எந்த விதமான கூடுதல் தடைகளும் இல்லாம அவங்களோட முழு திறமையையும் வெளிப்படுத்த ஒரு சப்போர்ட்டிவான சூழலை உருவாக்குறது தான். இதுதான் உண்மையான சமத்துவம். இந்த 2 பக்க கடிதம் ஒரு சிக்கலான அதிகாரப்பூர்வ மொழிய எப்படி ஒரு எளிமையான மனிதநேய வழிகாட்டுதலா மாத்த முடியும்னு நமக்கு காட்டுது. குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவை நோக்கிய ஒரு பயணம் இது. சோ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு அரசாங்க சுற்றறிக்கைங்கிறது வெறும் உணர்ச்சியே இல்லாத விதிகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுவே ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கற கருவியா கூட இருக்கலாம். தமிழ்நாடு அரசோட இந்த கடிதம் ஒரு அருமையான உதாரணம். இது நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. வெறும் சட்டங்களையும் விதிகளையும் தாண்டி நம்மோட அமைப்புகளை எப்படி இன்னும் அதிகமா மனிதநேயம் உள்ளதாவும் உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்யறதாவும் மாத்துறது? யோசிச்சு பாருங்க.